2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மலேசியாவுக்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று தரும் விளையாட்டாளருக்கு ரொக்க பரிசுகளும் சன்மானங்களும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் ஒலிம்பிக்கில் மலேசியாவுக்கு முதல் தங்கத்தை பெற்றுத் தரும் விளையாட்டாளருக்கு ஸ்லாங்கூர் புஞ்சாக் ஆலாமில் 10 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அடுக்குமாடி வீட்டை தனியார் நிறுவனம் ஒன்று பரிசாக கொடுக்க முன்வந்துள்ளது. ரோட் டு கோல் ஆர்டிஜி திட்டத்தின் வாயிலாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னயோ நேற்று அந்த நற்செய்தியை அறிவித்தார். இவ்வேளையில் மின்சார பொருட்களை விற்கும் பிரபல நிறுவனம் ஒன்று ஆதரவளிக்கும் 3 விளையாட்டாளர்கள் ஒருவேளை நாட்டுக்கான முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கத்தை வென்றால் அவர்களுக்கு 10 லட்சம் ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது. தேசிய பூப்பந்து அணியைச் சேர்ந்த ஆரன் சியா, சோ வியிக், சென் தங் ஜி ஆகியோரே அம்மூவராவர். இவை அனைத்தும் வெறும் பரிசுகளும் ரொக்க சன்மானங்களும் மட்டுமல்ல, நாட்டின் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுக்கான வர்த்தக நிறுவனங்களின் ஆதரவின் அடையாளம் என அமைச்சர் ஹெனாயோ சொன்னார். டத்து ஸ்துவாட் ராமலிங்கம் தலைமையிலான ஆர்டிஜி செயலகம் சன்மானங்கள் வழங்க ஆர்வமுள்ள மேலும் பல தனியார் நிறுவனங்களுடன் பேசி வருகிறது. உலகின் அந்த மாபெரும் விளையாட்டு திருவிழாவில் இருந்து முதல் தங்கப்பதக்கத்தோடு நாடு திரும்புவதை ஊக்குவிக்கும் முயற்சியாக சன்மானங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வரும் ஜூலை 26ஆம் தேதி கோலாகலமாக தொடங்குகிறது.